ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறத தமிழின் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அம்மா வீட்டு கோயிலில் சித்திரை 18 வந்து கோயில் திருவிழா. ஸோ அதுக்காக தான் நான் ஊருக்கு வந்திருந்தேன். மொதல் நாள் ஈவினிங் குத்துவிளக்கு பூஜை இருந்தது. நாங்கள் ஈவினிங் ஒரு 5 o'clock கிட்ட கிளம்புறோம். அதுக்கு ஆஃப்டர்நூன் கிட்ட இந்த பூஜா திங்ஸ்லாம் க்ளீன் பண்ணி அதை நல்லா தொடச்சிட்டு ஒரு கவரில் எடுத்து வைக்கிற ஒர்க்கை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நாளைக்கு காலையில் அம்மா பால் குடம் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் மெயினாக கோயிலுக்கு போகிறோம். இந்த வீடியோவில் வாய்ஸ் கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்கும். பிகாஸ் பின்னாடி குழந்தைங்கள்லாம் விளாண்டுக்கு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோவோட வாய்ஸ் ஓவர் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு மெயின் ரீசன் என்னென்னா, என்னோடய சிஸ்டர்ஸ்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு ரீயூனியன் கிடைக்க போகுது. ஸோ அதுக்காகவும் சில நேரம் இல்லை பல நேரம் நம்ம ஒரு ரீயூனியனுக்காக பிளான் பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் நடக்காது. இந்த மாதிரி அன்பிளான்டாக நடக்கும் போது அதில் கிடைக்கிற ஹாப்பினஸ்ஸே வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு அம்மா புளியோதரை பண்ணியிருந்தாங்க. இந்த ரெசிப்பியை நான் ரொம்ப நாளாக மறந்துட்டேன்னு சொல்லலாம். 1 இயர்க்கு மேலே இப்போ தான் நான் புளியோதரை சாப்பிட்றேன். இதுக்கு மாங்காய் ஊறுகாய் நேற்று நான் வீட்டுக்கு வந்தபோது நான் பண்ணியிருந்தேன். மாங்காய் ஊறுகாயும் துவையலும் இதுக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். புளியோதரைக்கு இதை விட கத்திரிக்காய் கூட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். பட் நாங்கள் துவையல்லாம் வச்சுருந்தாங்க. லஞ்சு சிம்பிளாக முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock கிட்ட கோயிலுக்கு கிளம்பிட்டோம். வீட்டில் இருந்து வேன் ஏற பிளேஸ்க்கு ஆட்டோவில் தான் போயிருந்தோம். பாப்பாவுக்கு ஆட்டோனா இப்போ வரைக்கும் அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி வருவாள். அதுக்கப்புறமா கோயிலேருந்தே வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. டைரெக்டாக கோவிலுக்கு போயாச்சு. இந்த கோவில் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, சாத்தூர் டு கோவில்பட்டி போகிற வழியில் ஓடப்பட்டி இருக்கும். ஸோ அங்கே தான் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. போன உடனே குத்துவிளக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வீட்டிலேருந்து எல்லாமே ப்ரிப்பேராக கொண்டு போனால டக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி குத்துவிளக்கு பூஜையில் இருக்கும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனாலேயே இன்றைக்கி கண்டிப்பாக குத்துவிளக்கு பூஜையில் இருக்குன்னு சொல்லிட்டு பூஜை அட்டன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரேராக தான் நமக்கு சாய்ஸ் கிடைக்கும். ஸோ கிடைக்கும் போது அதையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். குத்துவிளக்கு பூஜை நடக்கும்போது பாப்பா வேனில் டயரில் தூங்கிட்டா. ஸோ அதனால் தூங்கிக்கிட்டு இருந்தா. அந்த கேப்பில் பூஜையும் ஒரு 1/2 hourல முடிஞ்சிருச்சு. பூஜை முடித்த கையோட நெக்ஸ்ட்டு எல்லா சாமிக்குமே இண்டிவிஜுவலாக பூஜை வச்சாங்க. பூஜை முடித்தோடனே டின்னர் கோவிலே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அன்மேரிட் கேர்ள்ஸ் மட்டும்தான் இந்த மாவிளக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னனால எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லாம் இந்த மாவிளக்கு எடுத்துகிட்டு கோவிலில் ஒரு 3 ரவுண்ட் சுற்றி வந்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா தான் நாங்கள் டின்னர் சாப்பிட போயிருந்தோம். கோவில் பக்கத்துலேயே இந்த மாதிரி ரீசெண்டாக ஒரு கல்யாண மண்டபம் ரெடி பண்ணியிருந்தாங்க. இங்கே ரெண்ட்டுக்கு விட்டுக்கலாம். இதே சமயம் எங்கள் பூஜை டயத்தில் இங்கே லஞ்ச் அரேஞ்ச் பண்ணலாங்கிற ஒரு ரீசனுக்காக தான் வீடியோ அப்படியே நெக்ஸ்ட் டே கண்டினியூ ஆகுது. மார்னிங் ஒரு 8 o'clock கிட்ட பால்குடம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கோவில் அப்படியே 3 ரவுண்ட் சுற்றி வந்ததுக்கப்புறம் எல்லோரும் கொண்டு வந்த பால்குடத்தை வச்சு சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படியே பூஜைலாம் வச்சு அலங்காரம்லாம் பண்ணி மறுபடியும் பூஜை வச்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சைடில் இந்த மாதிரி தோட்டம்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நிறையா செம்பருத்தி பூ கிடச்சிச்சு. சரி ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு கொஞ்சமாக பறிச்சிட்டு வந்துடுறேன். அதை மேக் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வீடியோவையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீட்டில் இருந்தே விளக்கு போடுறதுக்காக விளக்கு வாங்கிட்டு போயிருந்தேன். மொதல் நாள் என்னால் போட முடியல. நெக்ஸ்ட் டே மார்னிங் விளக்கு போட்டாச்சு. இதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் கிட்ட தான் பூஜை. சரி பக்கத்தில் இருக்க ஓடப்பட்டி பிள்ளையார் கோயிலுக்கு வந்திருந்தோம். பின்னாடி இந்த மாதிரி எம்டி மண்டபம் இருந்துச்சு. சரி இங்கே கொஞ்ச நேரம் நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போஸாக ட்ரை பண்ணி சும்மா ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணிக்கிருந்தோம் மெமரிஸ்க்காக. அதுக்கப்புறமா அப்படியே லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஒரு 3 o'clock கிட்ட கிளம்பிட்டோம். ரிட்டன் போகிறதுக்குமே கோயிலேருந்து வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேஃபாக வீட்டுக்கு சேர்ந்தாச்சு. என்னோடய வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிருக்கீங்களா? அப்போ என்னோட சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் கண்டினியூவாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.